ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 14:8. தன் வழியை சிந்தித்து கொள்வது விவேகி ஞானம், மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ரமேஷ் ரொம்பவே சிந்தனையோட ஒரு தோட்டத்தில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்ததுமே அவங்களுடைய பக்கத்தில் ஒரு வயதான ஒரு தாத்தா உட்கார்ந்துருந்தார். அப்போது, என்னப்பா ரொம்ப நேரமாக நடிலே கை வச்சுட்டு மேலேயே பார்த்த வண்ணமாக இருக்கிறியே, என்னத்தை அப்படி சிந்திக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ரமேஷுக்கு இவர் யாருன்னே தெரியாது. அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னதும், ஏன்பா யாருன்னு தெரிஞ்சாதான் காரியங்களை சொல்லுவியான்னு கேட்டாங்க. அப்படி இல்லை, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியிலேயே கொண்டு போய் விடுது. அதான் அடுத்தது என்ன பண்ண, இதிலிருந்து நாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்கிறதுங்கிற ஒரு விளக்கம் தான் எனக்கு இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அப்போது அந்த முதியவர் சொன்னார், நீ நல்ல விதமாக தான்ப்பா யோசிக்கிற. ஆனால் நிறைய பேர் அடுத்தவனை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு தான்ப்பா தோல்வி கிடைக்கும். நீ அடுத்து என்ன பண்ணால் நமக்கு நன்மை கிடைக்கும்னு யோசிக்கிற பார்த்தியா, கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்ப்பான்னு சொன்னாங்க. அப்போது இந்த தாத்தா ஏதோ வித்தியாசமாக பேசுகிறாரு. சரி, இன்னும் கொஞ்சம் தான் பேச்சு கொடுப்போமேன்னு பார்த்தா ரமேஷ். அப்போ ரமேஷ் சொன்னால், இங்கே பாருங்கள் தாத்தா, நான் உங்களை இங்கே இந்த ஊரில் எங்கேயுமே நான் உங்களை பார்த்த மாதிரி தெரியல. நீங்கள் எந்த ஊர், பக்கத்து ஊரா அப்படின்னு அவனே ஆன்சர் பண்ணிக்கிட்டான். அப்போது அந்த முதியவர் சொன்னார், நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் உன்னுடைய சிந்தையில் என்ன ஓடுதுங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதும், ஒருவேளை இவர் வேறு எதுவும் சித்தராக இருப்பாரோ, நம்ம மனசில் யோசிக்கிறதுலாம் புரியும்னு சொல்கிறாரே அப்படின்னு திரும்ப யோசித்தான். அப்போது ரமேஷ்கிட்ட அந்த தாத்தா சொன்னார், இங்கே பாருப்பா, நீ முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தருடைய பாதப்படியில் போய் முழங்கால் படியிடு. அவர்கிட்டே நீ கேளு, உன்னோட வாழ்க்கையில் எதுக்காக இந்த மாதிரியான தோல்விகள் வந்து கொண்டே இருக்குதுன்னு கேளு. உன்னோட வழியில் என்ன ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிச்சியோ அது எல்லாத்தையும் கடவுள்கிட்டே போய் கொட்டிடு. அப்படின்னா நாம் விவேகமாக நடக்கிறோன்னு அர்த்தம். இதே நேரத்தில் நாம் மூடத்தனமாக வஞ்சனையாக அடுத்தவனை கீழே தள்ளி நாம் மேலே ஏறலான்னு நினச்சோன்னா அது மூடத்தனம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவர். அப்போ ரமேஷுக்கு அவர் பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பேசுகிறாரே, சரி இன்னும் கொஞ்சமும் பேசலாம், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுன்னு பேசினான். அப்போ திரும்ப அந்த முதியவர் சொன்னார், நீ இப்போ உட்காந்து யோசிச்ச பார்த்தியா, உனக்கு என்ன பண்ணுனா வெற்றி கிடைக்கும்னு தெரியல. அப்படிங்கும்போது உனக்கு நீ கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அதுக்கான பதில் அழகாக கிடைக்கும்பா. நீ கர்த்தர்கிட்ட போய் முழங்கால் படியிடு முதல்ல, அதுக்கப்புறமா உன் வாழ்க்கையே தலைக்கீழாக மாறும்னு சொன்னார். உடனே ரமேஷும் சரின்னு சொல்லி ஆலயத்தில் போய் கர்த்தர்கிட்ட பேச ஆரம்பித்தான். என் வாழ்க்கையில் எது எடுத்தாலுமே எனக்கு தோல்வியை தான் கொடுக்குது. இந்த மாதிரி என்னோடய வழியில் முட்களும் புதர்களும் தான் இருக்குது. ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இந்த வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் விட்டு ஓடி போயிடலாமோன்னு தோணுது அப்படின்னு கண்ணீரோடு கேட்டான் கர்த்தர்கிட்ட. அதுக்கப்புறமா அவனுடைய மனசு ரொம்பவே லேசாக மாறிச்சு. அதுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முதியவரும் நம்மளுடைய கர்த்தரும் தான். கர்த்தர்கிட்ட கேட்க சொன்னது அந்த முதியவர் தானேன்னு சொல்லி திரும்ப அந்த தோட்டத்தில் போய் பார்த்தான். ஆனால் அங்கே அந்த முதியவர் இல்லை. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஒருவேளை இது தேவதூதனாக இருக்கலாமோ, இல்லைனா இயேசுவே நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரான்னு தெரியலையே. சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தான் ரமேஷ். அதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய வழிகளை நாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், விவேகமாக சிந்திக்கிறோம் அப்படின்னா ஞானமுள்ள ஒரு மகனாக நாம் இருப்போம்.
மூடத்தனமாக அடுத்தவனை எதில் விழ வைக்கலாம், அவனை விளைவிச்சா நாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு யோசித்தோன்னா அது மூடத்தனமாக வஞ்சனையான தீர்ப்பாக போயிடும். அதனால் நாம் ஞானமுள்ளவர்களாக நடந்து நமக்கு என்ன அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கர்த்தர்கிட்ட கேட்டு முடிவெடுத்தோன்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.